உமக்கு மகிமை. ஏசப்பா உமக்கு மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய ஆவி திரளான ஜனங்களை கொண்டு வரட்டுமே, புதிதாய் ஜனங்களை கொண்டு வரட்டுமே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கூடாரம் முழுவதும் உங்கள் மகிமை அசைவாடட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஸ்தோத்திரம் உமக்கு மகிமை மகிமை. கிருபை 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 கிருபை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இஸ்ரவேல் மக்களாலே பரிசுத்தர் 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 என்று பரிசுத்தம் பண்ணப்படுகிறவரே. கேருபீன்களால் பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிறவரே. சேராபீன்களால் பரிசுத்தர் 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 என்று அழைக்கப்படுகிறவரே. பரிசுத்தவான்களால் பரிசுத்தவான்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகிறவரே. உமக்கு நன்றி. 24 மூப்பர்கள் சூழ ஆண்டவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே இந்த பூலோக திருச்சபையாகிய நாங்களும் கூட உம்மை ஆண்டவரே பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு மகிமை. நல்ல தெய்வமே உமக்கு மகிமை. பரிசுத்த தெய்வமே உமக்கு மகிமை. மாறாதவரே மாறாதவரே வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே வாக்கு மாறாதவரே உமக்கு மகிமை மகிமை மகிமை. கிருபை கிருபை கிருபை. ஆண்டவரே உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் நிலைக்கும் அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை 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 கிருபை. நாங்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த வேளையிலே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் தனித்து விடப்பட்ட நிலைமையிலே, சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் எங்கள் மேல் கிருபையாய் இருந்ததற்காய் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா நீர் சாவாமை உடையவர், சாவாமை உடையவர், சாவாமை உடையவர். அப்பா சகலத்தையும் ஆளுகிறவரே உமக்கு மகிமை. எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவரே உமக்கு மகிமை. வானம் உமக்கு சிங்காசனமாய், பூமி உம்முடைய பாதப்படியாய் இருக்கிறபடியால் நன்றி தேவனே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மேல் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. பெரியவரே உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே அழைத்து தகுதிப்படுத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஜெயத்தை கொடுக்கிறவர், உமது பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இக்கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்குகிறவரே நன்றி. ஆபத்துக்கும் மறைவான வலைகளுக்கும் கண்ணிகளும் விபத்துகளுக்கும் ஆண்டவரே விலக்கி கிருபையாய் பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி 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 நன்றி.
இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காய் நன்றியப்பா, நன்றியப்பா. நீர் ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நாங்களும் உம்மை பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ளும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறவர், எங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறவர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர், எங்களை வேறு பிரித்திருக்கிறவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கூடாரம் முழுவதும் அவங்க மகிமையினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. இந்த கூடாரம் முழுவதும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் ஆண்டவரே. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லதப்பா. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்திலே தங்கியிருப்பது அது எத்தனை மேன்மையானது. உம்முடைய ஆலயமாகிய ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தங்கியிருந்த யோசுவா என்கிற வாலிபனை ஆண்டவர் நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தினீரே. மோசேயால் செய்ய முடியாத காரியத்தை கூட, மோசேயால் ஆண்டவரே தொடர முடியாத காரியத்தை யோசுவா செய்யும்படியாய் அந்த வாலிபனுக்கு உதவி செய்தீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. யோசுவா என்னும் வாலிபனோ என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல், இரவும் பிரியாமல் அவன் அங்கே இருந்தான் என்கிற வார்த்தையின் படியாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகத்திலே ஆனந்தமும், உம்முடைய சன்னிதானத்திலே நித்திய பேரின்பமும் உண்டப்பா. ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் வைத்திருக்கிற தேவனே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உங்கள் சமூகம் எத்தனை இன்பமானது ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது ஆண்டவரே. உங்கள் சமூகம் எங்கள் கவலைகளை மறக்க செய்கிற சமூகமாய், உம்முடைய சமூகம் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற பிரசன்னமாய் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு, உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வரும் பொழுது எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி. தேவாதி தேவனுக்கு நன்றி, ராஜாதி ராஜாவுக்கு நன்றி, கர்த்தாதி கர்த்தாவுக்கு நன்றி, மகத்துவமான ராஜாவுக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வைத்த தயவுக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் அப்பா, உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே கிடக்கிற ஒரு நாள் எவ்வளவு அது இன்பமான நாள் ஆண்டவரே. 6 நாளும் உலகத்திலே வேலை செய்துவிட்டு, உலகத்துக்காய் வேலை செய்துவிட்டு வருகிற பிள்ளைகள் இந்த 7ஆம் நாளிலே ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஆவியிலே எத்தனையாய் பலனை கொடுக்கிறவர், ஆவியிலே எத்தனையாய் பலனை கொடுக்கிறவர், ஆவியிலே எத்தனையாய் பலனை கொடுக்கிறவர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யட்டுமே. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யட்டுமே. ஆனந்த சத்தத்தோடே உம் சமூகத்துக்கு முன்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளும் கடந்து வரட்டுமே ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே,
இந்த காலை நேரத்தை, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த ஆராதனையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்கிற வார்த்தை இந்த நாளில் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அது நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசப்பா. ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வர வேண்டிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடைகளை மாற்றி கொண்டு வாங்க. பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருவோம். சில பாடல்களை கர்த்தருடைய நாம மகிமைக்காய் பாடி தேவனை உயர்த்துவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லும் விதமாய், ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே ஸ்தோத்திரம், என் இதயம் உம்மையே சாரும், ஏழையின் ஜெபம் கேளும். Nada
நியாயம் இழந்தாலும் நீரே நீதி செய்திடுவீர். என்னுடைய காயங்கள், இருதய காயங்கள் எல்லாம் ஆறிடவே எனக்கு சகாயரானீரே. என்னை ஆற்றுவீர், நான் உம்மை போற்றுவேன். ஆதி அன்பை நான் நாடி வந்திருக்கிறேன். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற குறை உன் பேரில் எனக்கு உண்டு. ஆனாலும் நீ ஆதியிலே செய்த, நீ மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோமே. அந்த ஆதி அன்புக்கு நேராய் திரும்பும் பொழுது அநேக நன்மைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். விட வேண்டியது எல்லாம் விட்டு ஆண்டவர் மாத்திரம் போதுமென்று வரும் பொழுது முந்தின சீருக்கு ஆண்டவர் நம்மை திரும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காரமதில் எந்த நிந்தை மாற்றிடுவீர். இந்த ஸ்டான்ஸாவை மாத்திரம் நம்ம பாடுவோம். எந்த வேளையிலும் ரட்சகர் எந்த கரத்தை பிடிப்பீர் ஆண்டவரே, உந்தன் கிருபை எனக்கு தருவீங்க. அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய். நாம் அறியாதிருக்கிற ஒருவர் நம் நடுவிலே இருக்கிறாருங்கிற வார்த்தையின்படியாய் அநேக நேரங்களிலே அவர் நம்மை சுற்றி இருப்பதை, அவர் நமக்குள்ளே இருப்பதை, அவர் நம்மோடு இருப்பதை உணராத நாம் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை தாங்கி பிடிக்கிறபடினால் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். இந்த ஆராதனை என்று சொன்னால் பிரசங்கம் கேட்பதற்காக அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைக்கு நன்றி சொல்வதற்காக நாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதனால் கரங்களை உற்சாகமாய் தட்டி, நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பாட்டெல்லாம் நாங்கள் அனுப்பிட்டோம், நீங்கள் மொபைலில் பார்த்து பாடலாம். ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி மொபைல் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பாடுறதை நீங்கள் பின்னாடி கூட கேட்டுட்டு நீங்கள் பின்னாடியே என்ன செய்யலாம், பாடலாம். கர்த்தரின் கிருபைகளை
இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். மனுஷரால் இது கூடாதது தான், தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனிதனையும் சந்திக்க ஆண்டவரால் முடியும், எந்த மனிதனையும் மாற்ற ஆண்டவரால் முடியும். எப்படிப்பட்ட காரியத்திலும் நமக்கு விடுதலை கொடுக்க அவரால் முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லுவோமா? தேவனே உம்மால் எல்லாம் கூடும். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. மனுஷரால் கூடாத காரியங்கள் எல்லாம் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடும். விதைப்பவனாலும் அல்ல, நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே நான் செழித்து வாழ்வேன். கட்டுவதாலோ காவல் காப்பதாலோ அல்ல, நம்ம என்னதான் பிடிச்சி வைக்கிறதால கிடையாது. அவர் இரக்கம் வைக்கும் பொழுதுதான் அந்த காரியத்தில் ஒரு விடுதலையை நமக்கு ஆண்டவர் தருவார். ஆற்றலினாலும் அல்ல, மனித சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே எல்லாமே ஆகும். போன வாரம் பெந்தகோஸ்தே சண்டேல பெந்தைகோஸ்தே ஞாயிறாக இருந்தபடியினால அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவம், அந்த அபிஷேகத்தை குறித்து, அந்த அபிஷேகத்தை கேள்விப்பட்டது மாத்திரமல்ல, அதை நாம் பெற்றுக்கொள்ளவும் இன்னும் அநேக பாஷைகளை பேசி, புது புது பாஷைகளை பேசி தேவனை மகிமைப்படுத்த கடந்த வாரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அந்த ஆவியானவராலே தடைகளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆற்றலினாலும் அல்ல
விதைப்பவனாலும் அல்ல. நம்ம வார்த்தையை அறிக்கை பண்ணி பாடுவோமா? அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிக்கை பண்ணுவோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாரே ஆகில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. அவர் ஏதாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் செய்தால் மாத்திரம்தான் உண்டு. அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும்னு முன் குறித்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிச்சயமாய் செய்வார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நம்ம நினைக்கிறத விட த பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த பாடலை ஒரு விசுவாச அறிக்கையாய் பாடுவோமா? இரக்கம் வைக்கும் தேவனாலே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம பாடும்பொழுது எப்படி பாடணும்னா, பாடலுடைய ஒவ்வொரு வரிகளையும் ஃபீல் பண்ணி தேவனை நமக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம பாடும் பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார், நமக்கு தைரியத்தை கொடுப்பார், நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு பாடலாமா? ஒருவேளை உங்களில் ஒரு சிலருக்கு இது புது பாட்டாக இருக்கலாம். தேவன்
நீர் இறைப்பவனாலும் அல்ல, விளைய செய்யும் தேவனாலே, விளைய செய்யும் தேவனாலே செழித்து நான் வாழ்வேன், என்றும் செழித்து நான் வாழ்வேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் Yes, amen. கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கருணை உள்ள தேவனாலே, கருணை உள்ள தேவனாலே என் தடைகள் எல்லாம் நீங்கும், என் தடைகள் எல்லாம் நீங்கும். கருணை உள்ள தேவனாலே, கருணை உள்ள தேவனாலே வியாதி எல்லாம் நீங்கும், என் வியாதி எல்லாம் நீங்கும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும். விசுவாசமா பாடுவோம். ஆற்றலினாலும் அல்ல, மனித சக்தியினாலும் அல்ல, அசைவாடும் ஆவியாலே, அசைவாடும் ஆவியாலே எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும், என் எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கட்டுவதாலும் அல்ல, காவல் காப்பதினாலும் அல்ல, கருணை உள்ள தேவனாலே, கருணை உள்ள தேவனாலே கண்ணீர் எல்லாம் நீங்கும், என் கண்ணீர் எல்லாம் நீங்கும். கருணை உள்ள தேவனாலே, கண்ணீர் எல்லாம் நீங்கும், என் கண்ணீர் எல்லாம் நீங்கும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். இரக்கம் வைக்கும் சதரபரிதரகரவலபா, ரீமா சந்தரபரிதரபரிகரவரவரவா, ரீஷதரதரகதரபரிபதரபகரவரவா. இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும், எனக்கு எல்லாமே கை கூடும். சதரபர கரபரபரபா, ரிமதரப ரிம சதர கரபரிதலபரபரபலபா. நன்றி, எங்களுடைய துதி பலிகளை எல்லாம் கர்த்தர் ஏற்கிறீர். எங்கள் உதடுகள் பாடினாலும் எங்களுடைய இருதயம் அதோடு கூட இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய்
கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் உம்மை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு அவர்களின் விண்ணப்பங்களை கேட்கிறவர் நீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. முழு சபையாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உண்டாகட்டும் அப்பா, கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஷாதா ராதா ராக்கா ராபா ரீகாதா ராபா ரீபாதா ராக்கா ராபா. செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆகட்டும். செருபாபேலாகி எங்களுக்கு முன்பதாக பாரங்கள், கஷ்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள் சமபூமி ஆகிறபடியினால் நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரீமா ஷாதா ராகாதா ராபா கராபா ராபா ராபா ராபா. நன்றி இயேசுவே, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த இடத்துல நன்றி சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம், நன்றி சொல்லுவதற்காக வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம், நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். யாருக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்தாரோ, தாவீது சொல்லுகிறாரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சொல்லி, யாருக்கெல்லாம் கர்த்தர் நன்மை செய்திருக்கிறாரோ இந்த காலை வேளையிலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. 100வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி. பயத்தோடு அல்ல, சந்தேகத்தோடு அல்ல, கம்பீரமாய், கம்பீரமாய். சேனைகளின் கர்த்தர் எனக்கு முன்னடக்கிறவர், சேனைகளின் கர்த்தர் என் யுத்தங்களை எனக்காய் நடத்துகிறவர் என்கிற ஒரு தைரியத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை முன்வைத்து நாம் பாட வேண்டுமாம். பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்றோம். ஆண்டவருக்கு எப்படி நாம் ஆராதனை செய்ய வேண்டுமாம்? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதுல திருப்தியா இருப்போம். நமக்கு இல்லைன்ற விஷயம் நிறைய இருக்குதான், ஆனால் கொடுத்திருக்கிறாரே, கொடுத்திருக்கிறதுல திருப்தியா இருப்போம். நமக்கு என்னெல்லாம் ஆண்டவர் இந்த பூமியிலே கொடுத்திருக்கிறாரோ அதுல சந்தோஷப்படுவோமா? முறுமுறுப்பல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே முறுமுறுத்தார்கள், அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோமே. இந்த காலை வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, இவங்களால தான் அப்படி, அவங்களால தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதுல சந்தோஷமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தந்ததை வச்சு உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வீங்களா? மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்வீங்களா? அது மாத்திரமல்ல, ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதியின் முன் வாருங்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆனந்த சத்தம் வரணும், ஆனந்த சத்தம் வரணும். துக்கத்தின் சத்தம் அல்ல, துக்கத்தின் சத்தம் அல்ல, ஆனந்த சத்தத்தோடு கூட அவர் சன்னதிக்கு முன்பாய் வருவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை ஆராதிச்சீங்கன்னா நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகிற வேளையிலேயே கர்த்தர், நீங்க சந்தோஷப்படுற ஒரு செய்தியை உங்களுக்கு கர்த்தர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அவர் வாசல்களில் துதியோடும் உள்ள என்டர் ஆகும் பொழுதே துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஏன்னா பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோகத்திலே ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்களே. அவருடைய ஆலயத்துக்குள்ள வர நம்ம எப்படி வரணும்னா, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். இன்னைக்கு யாரும் சும்மா இருக்க போறதில்ல, நல்லா துதிக்க போறீங்க, நல்ல கர்த்தரை துதிக்க போறீங்க. நீங்க துதிக்கிற துதியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுமுள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கு இருக்கும். நம்ம ஜெனரேஷனோட முடியறதில்ல, தலைமுறையாய் உங்க பிள்ளைகளுக்குள்ள, உங்க பிள்ளைகளுடைய சந்ததியில, அவங்க சந்ததியில நம்ம அதை பார்க்க இருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷாதா ராக்கா ராபா ரீகாதா ராபா ரீபாதா ராபா ரீஷாதா ரபா ரபா கரபா ரபா ரபா. ஹல்லேலூயா. அவங்க வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுறதுல நாங்க உண்மை உள்ளவரப்பா, நீங்க உண்மை உள்ளவரப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ரீபாதா ராக்கா ரபா ரீஷாதா ரபா ரபா கரபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இன்னும் சத்தம் வரட்டும், இன்னும் சத்தம் வரட்டும். சகோதரர்கள் பகுதியிலிருந்து சத்தம் வரட்டும். உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டும். உன் சத்தம் எனக்கு இன்பமா இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. நம்முடைய வீட்டார் வேணா சொல்லலாம், கத்தாத, பேசாம இரு, சத்தம் போட்டு பாடாத, மெதுவா பாடுன்னு சொல்லலாம். ஆண்டவர் நம்ம குரல் எப்படி இருந்தாலும் சரி, அவ்வளோ சந்தோஷப்படுகிற தேவன், அவ்வளோ சந்தோஷப்படுகிற தேவன். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் இன்னமும் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறாரே. ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. சொல்லுவோமா? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை கர்த்தர் நம்மை நம்பி வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க அவைகள் மங்கி போன நிலைமையில இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தந்த வரங்கள் செயல்படும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபைகள் வெளிப்படும். உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டே, அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்வீரே. வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல புடமிடுவாராம். அது மட்டுமல்ல, உபத்திரவத்தின் புகையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். மறுபடியுமா, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 விதமான பிள்ளைகளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சொல்லி சொல்லி செய்யற பிள்ளை, சொல்லாமையே செய்யற பிள்ளை, சொன்னாலும் செய்யாத பிள்ளை. இந்த 3 பிள்ளைகளே தகப்பனுடைய உள்ளம்
எந்த பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படும்ட்டு நமக்கே தெரியும். சொல்லாமலேயே செய்கிற பிள்ளை, சொல்லாமலேயே ஆண்டவருடைய பாரத்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காய் ஓடுற பிள்ளை, அவர் நாமத்தை சொல்கிற பிள்ளை, ஆலயத்துக்கு வேக வேகமாக கிளம்பி வர்ற பிள்ளை, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளை. இந்த பிள்ளைகள் மேலே அப்பாவுடைய பாசம் இருக்கும், இந்த பிள்ளைகள் மேலே தகப்பனுடைய பாசம் இருக்கும். இந்த காலை வேளையில் எந்த மாதிரி பிள்ளையா நம்ம இருக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்க போகிறோம்? சொல்லி சொல்லி செய்கிற பிள்ளையா, சொல்லாமலேயே செய்கிற பிள்ளையா, சொன்னாலும் செய்யாத பிள்ளையா? இந்த காலை வேளையில் இந்த 3 காரியத்தில் ஒன்றை தீர்மானம் பண்ணுவோம். அப்பாவுடைய பிரியம் ஆனால் சொல்லாமையே செய்கிற பிள்ளை மேலே தான் இருக்கும். அப்பா முகத்தை பார்த்து, அப்பாவுக்கு இந்த தேவை இருக்குது, அப்பாவுடைய ரிஸ்கை நம்ம எடுக்கணும், அப்பா இப்படி எதிர்பார்க்குறாரு, இப்படி அப்பா முகத்தை பார்த்து 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 செய்கிற பிள்ளைய அப்பா மனதார ஆசீர்வதிப்பார். அந்த அப்பா படுற சந்தோஷமே உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத. ஆண்டவருக்காக ஒரு தியாகத்தையும் செய்யாதவங்க, ஆண்டவருக்காக ஒரு தியாகத்தையும் செய்யாம இந்த இடத்துல சும்மா ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பாட வேண்டாம். உண்மையிலேயே அர்ப்பணித்து பாடுவோம். உன்னை எந்த நாளும் தேடுவேன் ஆண்டவரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, 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 நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ரீமா ஷதர தர கரப ரீதல கரபர கரபர ரீமா தர கரப. எல்லா சூழ்நிலையுமே மகிமைப்படுத்தணும்பா. அதுக்கு தான் இந்த பூமியில் எங்களை படைச்சிருக்கிறீங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் ஆண்டவரே. எங்கள் மேலே அவ்வளவு உரிமை பாராட்டுறீங்கப்பா. அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த காலை வேளையிலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஒழுங்கீனங்கள் மாறட்டும்.
தேவனுக்காய் நாங்கள் அநேக தியாகங்களை செய்ய, தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு எங்களையே பானபலியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க விரும்புகிற மாதிரி நாங்கள் நடக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.